ஃபஸ்ட் டைம் வர்றப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு இதில் தான் நான் வந்தேன். நான் உள்ளே வந்தப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம், ஒர்க் அவுட்லாம் பண்ண வேணாங்க. நீங்கள் இப்போ ஃபுட் சைக்கிள்லேயே நான் வந்து வெயிட் குறைச்சிருவேன்னு சொன்னீங்க. அப்போது என்னோடய இனிஷியல் வெயிட் வந்து 83.5 இருந்தேன். நான் ஒரு 5 மந்த்ஸ் அந்த டயட் பிளான் எல்லாம் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் என்னோடய வெயிட் 5 மந்த்ஸ் கழிச்சு 59 நான் வந்தேன். ஃபஸ்ட்டு டே பிளானில் எனக்கு ஒரு 5 kg குறைஞ்சிச்சு. இந்த 5 மந்த்ஸ் நான் 23 kgs லாஸ் பண்ணதுக்கப்புறமே நான் உண்மைக்கே சொல்கிறேன், நிறைய டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் நடந்துச்சு. இந்த 2.5 வருஷத்தில் ஒரு பர்மனன்ட் வெயிட் லாஸ் கிடச்சிச்சா இல்லை டெம்பரரி வெயிட் லாஸ் கிடச்சிச்சா? டெஃபினட்டாக பெர்மனெண்ட்டான வெயிட் லாஸ் தானே எனக்கு. ஓகே. இனிஷியல் ஸ்டேஜில் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கோ எனக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்கோ யாருமே கிடையாது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சப்போ எனக்கு சதீஷ் அண்ணன் தான் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. என்னை பொறுத்தவரை ஒரு ஃபஸ்ட்டு பர்சன் என்னை பார்த்து முடியும்டா உன்னால் பண்ணுன்னு சொன்னது சதீஷ் அண்ணன் நான் சொல்லுவேன். ஹாய் ராகுல், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இங்கே நீ வந்தல ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது உனக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சா? என்னால் இங்கே வந்து வெயிட் லாஸ் பண்ணிட முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சா? ஃபஸ்ட் டைம் வர்றப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு இதில் தான் நான் வந்தேன். நான் உள்ளே வந்தப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஹெல்த்தி ஒரு அந்த அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம், ஒர்க் அவுட்லாம் பண்ண வேணாங்க. நீங்கள் இப்போ ஃபுட் சைக்கிள்லேயே நான் வந்து வெயிட் குறைச்சிருவேன்னு சொன்னீங்க. அது எப்படி ஒரு நார்மலாக ஒரு ஃபுட் சைக்கிளில் அதுவும் 5 மந்த்ஸில் எப்படி ஒரு குறைக்க முடியும் அப்படின்னு ஒரு டவுட்டில் தான் நான் வந்து சேர்ந்தேன். பட் ஆனால் அந்த இனிஷியல் டேஸில் அந்த ப்ராக்ரஸ் போக போக அது ஒரு எனக்கே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. சரி, ஓகே, இது நல்லா இருக்குது, நம்ம பண்ணுவோம், தொடர்ந்து நம்ம பண்ணால் கண்டிப்பாக நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும் தான் நான் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஓகே ராகுல், இப்போ அந்த 23 கிலோ லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உன்னோட உடம்பு வெயிட்னால நீ என்னெல்லாம் கஷ்டப்பட்ட? பேசிக்கான நார்மல் டே ஆக்டிவிட்டிஸ் கூட என்னால் பண்ண முடியாது. ஒரு விஷயம் பண்ணுறது, இங்கேருந்து அங்கே நடந்து போகிறது கூட நான் கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் ஃபீல் பண்ணுவேன். ஒரு நல்ல ட்ரெஸ் போட முடியாது, வெளியே ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண முடியாது, நிறைய கஷ்டப்பட்டேன் நான் அந்த டைமில். ஓகே ராகுல், இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி 23 கிலோ நீ வந்து லாஸ் பண்ணல. அந்த 23 கிலோ லாஸ் பண்ணும்போது எவ்வளோ வெயிட் இருந்த, அப்போ உன்னோட ஏஜ் என்ன, அந்த வெயிட் லாஸ் பண்ணும்போது உனக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உனக்கு கிடைச்சிச்சு? ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சா? ஸோ நான் வந்து வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து என்னோட 16th ஏஜில் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து அப்போ 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது என்னோட இனிஷியல் வெயிட் வந்து 83.5 இருந்தேன். நான் ஒரு 5 மந்த்ஸ் அந்த டயட் பிளான் எல்லாம் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் என்னோட வெயிட் 5 மந்த்ஸ் கழிச்சு 59 நான் வந்தேன். 59, 60 அந்த ரேஞ்சில் நான் இருந்தேன். ஓகேடா. ஆனால் அந்த சக்ஸஸுக்கு முயற்சி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. ஆனால் அந்த சக்ஸஸ் கிடைக்கிற வரைக்கும் அப் அண்ட் டவுன் வந்து உனக்கு இருந்துச்சா இல்லை அப்போ மட்டும்தான் இருந்துச்சா? அப்போ இருந்துச்சு, டவுனும் இருந்துச்சுன்னா. ஒரு சில நாள் நல்லா வெயிட் இறங்கும். அதாவது இப்போ நான் 83 இருந்தேன். ஒரு 3 days 4 days ஃபர்ஸ்ட் டே பிளானில் எனக்கு ஒரு 5 kg குறைஞ்சிச்சு. பரவாயில்ல, 5 kg குறைஞ்சிச்சு, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் அது முடிச்சு அடுத்த பிளானுக்கு நம்ம போகும்போது எனக்கு ஒரு 2 kg கூடுச்சு. என்னடா கூடுதே திருப்பியும், ஐயோ தப்பு பண்ணுறோமா நம்ம எதுவும் அப்படின்னு நான் கேட்டேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? இல்லைடா, அப்படி கூடும், ஒரு சில நாள் குறையும், அது வந்து கண்டிப்பாக குறைஞ்சிரும் தம்பி, நீ முழுசாக நம்புவோனேன்னு. நீங்கள் சரி நம்ம நம்புவோம், சரி ஒருக்க கூடும், ஒரு சில சாப்பாடு சாப்பிடும்போது கூடும், அப்புறம் குறையும். அது கூடுச்சு, ஒரு சில டைம் குறைஞ்சிச்சு. இதுலேயும்னா இப்போ ஒரு 70, 63, 65 அந்த கேஜி வரும்போது சுத்தமாக வெயிட் லாஸ் ஆகுறதே ஸ்டாப் ஆயிடுச்சு. எனக்கு வெயிட்டே அதுக்கப்புறம் இறங்கல. ஒரு 1 month இருக்கும், ஒரு 1 month 1.5 month எனக்கு வெயிட்டே இறங்கவே இல்லை. நானும் பார்த்தேன், ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இது சாப்பாடுலாம் கரெக்டாக தான் சாப்பிட்டேன், எல்லாமே கரெக்டாக பண்ணேன், தண்ணி கரெக்டாக குடித்தேன், சாப்பாடு கரெக்டாக சாப்பிட்டேன், கரெக்டான ஒர்க் அவுட் பண்ணேன். பட் இருந்தாலும் வெயிட் இறங்கவே இல்லை. ஐயோ அவ்வளோதான் நமக்கு இதுக்கப்புறம் பண்ண முடியாது அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. பட் இருந்தாலும் நான் நம்பினேன், சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம குறையலாம், இப்பயும் ஒன்றும் இல்லை குறையும் நம்ம அப்படின்னு நான் நம்பினேன். ஆனால் குறைஞ்சேன் நான் அதுக்கப்புறம். ஓகே ராகுல், அப்போ ஆஃப்டர் 5 months உன்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று இருந்துச்சுல்ல, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு நல்ல சந்தோஷம் உனக்கு வழி கொடுத்துச்சா? டெஃபினெட்லி. நான் இந்த 5 months நான் 23 kgs லாஸ் பண்ணதுக்கப்புறமே நான் உண்மைக்கே சொல்கிறேன், நிறைய டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் நடந்துச்சு. லைக் ஸ்கூலில் நல்லா கேம்ஸில் நல்லா விளாட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் வெயிட் லாஸ் ஜேர்னி ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் ஸ்போர்ட்ஸில் இன்வால்மெண்ட் வந்து அது வந்து அதிகமாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். லைக் எல்லா ஸ்போர்ட்ஸ்லையும் ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த வெயிட் லாஸ் ஜேர்னி அப்போ நான் சாப்பிடக்கூடிய ஃபுட்ஸ்னால வந்து எனக்கு நல்ல ஒரு எனர்ஜி லெவல் கிடச்சி. எனக்கு அது தெரிஞ்சிச்சு, நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம், அதனால வந்து ஒரு நல்ல எனர்ஜி கிடச்சி. நான் விளாடும்போது எனக்கு அந்த டயர்ட்னஸ் ஃபீல் ஆகலைங்கிறதுனால
அந்த ஸ்போர்ட்ஸில் நல்லா கான்சன்ட்ரேஷன் கிடச்சிச்சு. ஸோ எனக்கு அதில் நிறைய ஸ்கில்ஸ் நான் டெவலப் பண்ணேன், மெடல்ஸ் நான் வாங்கினேன், ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் பண்ணி மெடல்ஸ் நிறையா வாங்கினேன். அப்புறம் ஸ்போர்ட்ஸ் மட்டும் கிடையாது, எஜுகேஷன்லையுமே எனக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நான் பண்ணதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குற பார்வை, என்னைய பார்க்குற பார்வை மாறுச்சு. லைக் என்னோட ரெஸ்பெக்ட் லெவலே இன்க்ரீஸ் ஆச்சு அவங்கக்கிட்ட. நான் எல்லா விஷயத்துலையும் வா ராகுல் ஃப்ரெண்ட். முன்னாடிலாம் என்னை அசிங்கப்படுத்தினவங்க இப்போல்லாம் வந்து வா என் கூட வா இது பண்ண அதை பண்ணி நீ வந்து தாங்கினது, நீ கூட வந்தது, முன்னாடி இருந்ததை விட எனக்கு ரெஸ்பெக்ட் லெவல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ ஓகே, 2022 இருந்து 23 வரைக்கும் 5 மாதம் என் கூட நீ வந்து வெயிட் லாஸ் பண்ணேன். நான் இப்போ உனக்கு என்ன சொன்னேன், இது வந்து பர்மனன்ட் வெயிட் லாஸ், வெயிட் வந்து திருப்பி ஏறாதுன்னு சொன்னேன். இப்போ 2025 இருக்கும், அதாவது 2022 இருந்து 2025 வந்திருக்கோம். இந்த 2.5 வருஷம் ஆச்சுல, இந்த 2.5 வருஷத்துல உனக்கு பர்மனன்ட் வெயிட் லாஸ் கிடைச்சிச்சா இல்ல டெம்பரரி வெயிட் லாஸ் கிடைச்சிச்சா? டெஃபினட்டா பெர்மனண்டான வெயிட் லாஸ் தானே எனக்கு. ஓகே, எனக்கு வெயிட்டே ஏறலன்னு சொல்லலாம். நான் அந்த வெயிட் லாஸ் ஜர்னி முடிச்சதுக்கு அப்புறத்துல இருந்து நான் நார்மலான ஃபுட் சைக்கிள் தான். நார்மலா வீட்டில் எல்லார் வீட்லயும் சாப்பிட்றது தான். காலையில தோசை, மத்தியானம் ரைஸ், நைட் எப்பயும் போல டிஃபன், வழக்கமான ஃபுட் சைக்கிள் தான் நான் சாப்பிட ஆரம்பிச்சேன். எந்த விதமான சேஞ்சும் பண்ணல. இது போக வெளியே கடையில போயும் சாப்பிடுவேன், எல்லாமே பண்ணுவேன் நார்மலா. இப்போ பசங்களோட வெளியே போனா கடையில சாப்பிட்றது, ஒரு மூவி போனா எங்கேயாவது தான் சாப்பிட்றது, அது எல்லாமே நான் பண்ணும்போது நானா முழுசா நம்பினேன். நான் உங்களை நம்பி எப்படி சேர்ந்தனோ அதே மாதிரி நான் முழுசா நம்பினேன். சரி ஓகே, நமக்கு பெர்மனண்டா வெயிட் லாஸ் தான், நமக்கு வந்து வெயிட் ஏறாது நான் நம்பினேன். நான் நம்பினபடியே எனக்கு வெயிட் ஏறவே இல்லை. நான் உங்ககிட்ட நான் சொன்னேன்ல, ஆரம்பத்தில் சொன்னதான், டேய் தம்பி இது என்னோட பர்மனன்ட் வெயிட் லாஸ், நான் சொல்றதை நீ கரெக்டா நீ ஃபாலோ பண்ணு, உனக்கு பர்மனன்ட் வெயிட் லாஸ் கேரண்டீடா நான் கிடைச்சுன்னு சொன்னல, அதை நீ ஃபாலோ பண்ண, கண்டிப்பா உனக்கு வந்து அது கிடைச்சிச்சு. அது வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ இதுதான். உனக்கு வேற ஏதாவது சொல்லணும்னு நீ நினைக்கிறியா? ஸோ அண்ணா, இந்த இடத்துல நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, என்ன மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு உங்ககிட்ட வரவங்களுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி உங்ககிட்ட வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு வர்றவங்களுக்கு எனக்கு எப்படி நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி அவங்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு வர நீங்களும் நான் எப்படி கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணணும், எப்படி அண்ணா சொல்றதெல்லாம் கேட்டனோ அதே மாதிரி நீங்களும் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு ப்ராப்பராக பண்ணீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். பட் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக நீங்களும் என்னைய மாதிரி நீங்களும் பண்ணீங்கன்னா நீங்களும் என்னைய மாதிரி ஒரு பெர்மனன்ட் வெயிட் லாஸ் உள்ள நீங்கள் போகலாம். ஓகே ராகுல், உன்னோட வெற்றிக்கு நான் எந்த அளவுக்கு உனக்கு நான் சப்போர்ட்டாக இருந்தேன்றதை கொஞ்சம் எனக்கு சொல்றியா? இனிஷியல் ஸ்டேஜில் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கோ எனக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்கோ யாருமே கிடையாது. எல்லாரும் என்னை வந்து கிரிட்டிசைஸ் தான் பண்ணாங்க. நீ எல்லாம் ஒல்லியாவியா, அவ்வளோதான், இப்படியே தான் நீ இருப்ப, அப்படிதான் எல்லாரும் என்கிட்ட பேசினாங்க. ஆனால் நான் வந்து இந்த வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சப்போ எனக்கு சதீஷ் அண்ணன் தான் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுத்தாங்க. டேய் தம்பி உன்னால் முடியும்டா அப்படின்னாங்க. எனக்கு அது ஒரு பெரிய லெவல் கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. ஏன்னா நான் என்னை பொறுத்தவரை ஒரு ஃபஸ்ட்டு பர்சன் என்னை பார்த்து முடியும்டா உன்னால் பண்ணுன்னு சொன்னது சதீஷ் அண்ணன் நான் சொல்லுவேன். அவங்க முடியும்டான்னு சொன்னது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு வேர்டாக இருந்துச்சு. சரி நம்ம பண்ணுவோம், நம்மளால முடியும், நமக்கு ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் கிடைச்ச உடனே தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். சரி ஓகே நம்ம பண்ணுவோம். அவங்க ரொம்ப எனக்கு கைட் பண்ணாங்க. இந்த மாதிரி சாப்பிடு, கொஞ்சம் ஒவ்வொரு நாளும் ஃபோன் பண்ணி கால் பண்ணி பேசி ஓகேவா உனக்கு எல்லாமே என்னை ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போய் கரெக்டாக கொண்டு போனால் எனக்கு நல்ல ஒரு கைடன்ஸ் கிடச்சி. இந்த பர்கர் டு பீஸ்ட் நீ ஜாயின் பண்ணுறதுக்கு யார் உனக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கா? ஃபேமிலி தானே மெயின் சப்போர்ட் ஃபர்ஸ்ட்டு. ஓகே, வீட்டில் வந்து சப்போர்ட் பண்ணாங்க, போ உடம்பு குறை அழகாவு அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணாங்க வீட்டில். ஸோ எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. சரி நம்மளும் ஒரு ஸ்டெப்பை எடுப்போமேன்னு சொல்லி தான் நான் எடுத்தேன் ஃபர்ஸ்ட்டு. ஓகே, ஹாய்ண்ணா, எப்படி இருக்கீங்க? ஹாய்க்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சதீஷ். ஓகேக்கா, உங்களோட கனவு வந்து இப்போ வந்து நிறைவேறிடுச்சா? எஸ், கரெக்ட். இந்த கவலைகள் பூரா சந்தோஷமா மாறி இருக்கு இன்னைக்கு. அதாவது ராகுல் வந்து எனக்கு ஒரே பையன். சரிண்ணா. ஓவர் வெயிட், ரொம்ப லேசியா இருந்தான். இந்த சமயத்துல தான் பர்கர் டு பீஸ்ட் மூலமா உங்களுடைய வீடியோக்களை பார்த்து ஒரு நம்பிக்கை வந்து நான் உங்களை கான்டாக்ட் பண்ணேன். அப்போ நீங்கள் நிச்சயமாக வந்து என்ன செய்யணும், உணவு முறை மாற்றத்தின் மூலமாக நாம் வெயிட்டை குறைச்சிடலாம் அப்படின்னீங்க. அப்போ இதுக்கு சம்மந்தம் என்ன மெடிசின்ஸ் எதுவும் கொடுப்பீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி, இல்லை வேறு எதுவும் மாதிரி பொடி மாதிரி கொடுப்பீங்களா அப்படின்லாம் உங்கள்கிட்ட கேட்டேன். நீங்கள் அப்படிலாம் எந்த இதுவுமே நான் உங்களுக்கு தரவே மாட்டேன், நீங்கள் தான் என்ன செய்ய போகிறீங்க, உங்களுக்கு நான் உணவு முறைகள் மாற்றம் தான் பண்ண போகிறேன், நீங்கள் தான் அதை குறைக்க போகிறேன். நீங்கள் எனக்கு ரொம்ப டவுட்டு. ஏன்னா உணவு முறை எதுவும் மாற்றங்கிறாங்க, ஏதோ பொடி எல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்கிறாங்க, மெடிசன் எதுவுமே கிடையாதுங்கிறாங்க, எப்படி முடியும் அப்படின்ட்டு. ஆனாலும் என்ன செஞ்சுருக்குன்னா, உங்களுடைய அந்த நம்பிக்கைக்குரிய அந்த பேச்சு இதுகளை நம்பிட்டு தான் வந்து உங்கள்கிட்ட நான் இறங்கினேன். நான்
நீங்கள் ஒவ்வொரு உணவு முறை அந்த பிளான் ஒன்று நீங்கள் கொடுக்கும்போது நான் கொடுக்குற பிளானை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக வெயிட் குறைங்கிற நம்பிக்கையை நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க. அதனால் நீங்கள் கொடுத்துருக்கிற உணவு முறையை நாங்கள் அப்படியே அவனுக்கு நாங்கள் என்ன செஞ்சோன்னா ஃபாலோ பண்ணோம். இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவன் 83 kgs இருந்தான். கிட்டத்தட்ட ஒரு 5 monthsல 23 kg. எனக்கு அதை இன்னும் நம்ப முடியல, ஆச்சரியமா இருக்கு. எப்படி ஒரு 5 monthsக்குள்ள வந்து ஒரு 23 kg குறையும் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ இந்த 2 years கழிச்சு இப்போ வரைக்கும் கூட வந்து அவன் எந்த விதமான வெயிட் ரைஸ் ஆகுறதோ எதுவுமே ஒண்ணுமே இல்லை. அப்படியே இது வந்து பெர்மனன்ட் வெயிட் லாஸ். இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறதுக்கு உண்மையை சதீஷுக்கு நான் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். அக்கா, இப்ப நீங்க வந்து லாஸ்ட் வீடியோல வரல. லாஸ்ட் வீடியோல நீங்க கொஞ்சம் வரதுக்கு கூச்சப்பட்டீங்கல்ல. பட் இந்த வீடியோல வரதுக்கான காரணம் என்ன? என்ன காரணம்னா, என்னைய மாதிரி மனதளவுல கஷ்டப்படக்கூடிய நிறைய பேரண்ட் இருக்காங்க. எனக்கு ராகுல் வந்து ஒரே பையங்கிறதுனால அவன் மேல நாங்க ஃபேமிலியாவே நாங்க மேல ரொம்ப கேர் பண்ணுவோம். பட் அவன் வந்து என்ன கேட்டாலும் நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம். அப்படி இருந்ததுனால அவன் உடம்பு வெயிட் வந்து ரொம்ப அதிகமா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அதை லாஸ் பண்றதுக்கு எவ்வளவோ நாங்க எஃபர்ட் போட்டோம். ஆனா எங்களுக்கு அது வந்து வெயிட் லாஸே ஆகவே இல்லை. அப்போ என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை. நானும் என் ஹஸ்பண்டுமே எப்பவுமே அதை நினைச்சு குழம்பிக்கிட்டே இருப்போம். இப்படி வெயிட் கூடிக்கிட்டே இருக்க, என்ன பண்ண, பாக்குறவங்க எல்லாம் ஒரு மாதிரி சொல்றாங்களே, ஒரு பையன் வச்சிருக்க, நிறைய வாங்கி கொடுக்குற அப்படி இப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவோம் நாங்க. ராகுலுமே எங்க கூட வந்து போட்டோ எடுக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் விரும்ப மாட்டான். ஏன்னா நாங்க உங்க பக்கத்துல நின்னா என்னையில ஒரு மாதிரி எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அதனால உங்க பக்கத்துல போட்டோ எடுக்க மாட்டேன் அப்படின்னு போட்டோ எடுக்க வர மாட்டான். எல்லா போட்டோலுமே எனக்கு பின்னாடிதான் போய் நிற்பான். அப்படிதான் அவன் போட்டோ எடுத்துப்பான். அது வந்து எனக்கு மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன், பையன் இவ்வளவு குண்டாயிட்டானே சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். நார்மலாவே அவன் வந்து ஒரு நல்ல படிக்கக்கூடிய ஒரு டேலண்டான பையன், நல்ல மெமரி பவர்லாம் ஏற்கனவே அவன் நல்லாவே இருக்கும். பட் அதை வந்து அவன் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியல அவனால. அந்த வெயிட் வந்து அவனால அதை வந்து கான்ஃபிடென்ட்டா அந்த வேலையை செய்ய விடாம பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப கஷ்டம். நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், நிறைய ஃபீல் பண்ணேன். அப்போ இவங்க சொன்னாங்க இந்த மாதிரி பர்கர் பீஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம்ப்பா அப்படின்னு என்ன வந்து சொன்னாங்க. ஆனால் நான் சொல்லும் போது அவங்க மாத்திரை தருவாங்க, வேண்டாம் வேற ஏதாவது சைடு எஃபெக்ட் எதுவும் வந்துடும், அதனால வேண்டாம் அப்படின்னு அவங்க சொன்னேன். இல்லை, அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீ தான் எல்லாம் செஞ்சு கொடுக்கணுமா, அவங்க எதுவுமே தர மாட்டாங்களா அப்படின்னு. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்கப்போ அவங்க வந்து ஃபோன்ல இது பண்ணணும் அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. அது எல்லாம் நீ தான் பண்ணி கொடுக்க போற, நம்ம கையால தான் செஞ்சு கொடுக்க போறோம் நம்ம எனக்கு, அதனால பயம் இல்லாம இந்த ஸ்கீம்ல நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி எங்க சார் வந்து என்னை வந்து கன்சிடர் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க. அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை கன்சிடர் பண்ணிட்டு ஓகே நம்ம வந்து இதை ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சதீஷ் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். சதீஷும் இந்த மாதிரி நிறைய ஐடியா சொன்னாங்க. என்னென்ன வீக் தம்பிக்கிட்ட என்னென்ன வீக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அப்ப நான் சொல்ற மாதிரி மட்டும் நீங்க செய்ய, கட்டாயம் பெர்மனன்ட் லாஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கொடுத்தாப்ல. அப்ப நாங்க சரின்னு சொல்லி அதுல வந்து அந்த ஸ்கீமுக்குள்ள போனோம். அதாவது எங்களுக்கு வந்து ஒரு வாரத்துல என் பையன் வந்து அந்த பர்கர் டு பிஸ்ல இருக்கல சதீஷ் அண்ணா என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நான் கேட்பேன், நீங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு அவனுடைய வெயிட் லாஸ் முதல்ல ஆயிடுச்சு. அதனால அவன் வந்து நான் வேற எதுவும் ஆசையா இருக்க தம்பி இது சாப்பிடுங்கன்னா கூட அவன் சாப்பிடுற நிலைமையில இல்லை சதீஷ் அண்ணா என்ன சொல்றாங்களோ அதே தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டான். நாங்களே சாப்பிட்டா கூட அதை வந்து அவன் வந்து அவன் கேட்டு தாங்கமான்னு கேட்டு வாங்க மாட்டான். இல்ல நான் அண்ணன் சொல்ற மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ண போறேன், எனக்கு வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அவனுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. உண்மையிலேயே நான் சதீஷ்க்கும் அவங்களுடைய குரூப்ஸ்க்கும் அந்த பர்கர் டு பீஸ் அந்த குரூப்புக்கும் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்தேன், என்ன போன கூட தம்பின்னு சொல்லி அவனை தூக்கும் போது அவனுக்கு உண்மையிலேயே அவன் முகத்தை பார்த்தேன், அப்படி ஒரு ஹாப்பி. அவனை நான் தூக்குறேன். இந்த சின்ன பிள்ளைல என்னால அவனை தூக்கவே முடியாது. 11th வரைக்கும் அவன் படிக்கும் போது அவனை தூக்கவே முடியாது. அவன் ஆனா ஆசைப்படுவான், என்னை தூக்குங்கம்மா எல்லா அம்மா தூக்குறாங்க, நீங்க தூக்க மாட்டீங்க ஆனா எல்லாம் தூக்க முடியாது. நான் தான் தூக்கிட்டு போனவன், அதுவே எனக்கு இறக்கும். ஆனா இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி அவனை நான் தூக்குனேன். அப்ப அவன் முகத்துல பார்த்தேன், அவ்வளவு ஒரு சந்தோஷம் அவனுக்கு. உண்மையிலே நானும் அதை வந்து அனுபவிச்சேன். நீங்க மட்டும் கிடைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், இன்னும் மணால் வர ரொம்ப பாதிக்கப்பட்டேன். ஆக்சுவலி நல்ல மனுஷங்களுக்கு இப்ப நான் பார்த்த வரைக்குமே சொல்றேன், என்கிட்ட இப்போ வர கிளைண்ட் எல்லாம், தம்பி நான் பிரபஞ்சத்துக்கிட்டையும் கடவுள்கிட்டையும் இப்போதான் தம்பி நான் கேட்டேன், எனக்கு ஒரு நல்ல ப்ராசஸ் வேணும்னு. ஆனால் உன்னை அனுப்பிச்சாங்க, ஏதோ ஒரு நம்பிக்கையில தான் நான் ஜாயின் பண்ணேன். ஆனால் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா எனக்கு அது எல்லாமே நடக்குது, நீயும் வந்து என்னை நல்லா வழி நடத்துற அப்படின்றத தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலி உண்மைதான் நான் சொல்லலக்கா, நல்லது பண்ணுறவங்களுக்கு நல்லது நடக்கும். ஆனால் அது கிடைக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் கிடைச்சிருச்சுன்னா நிரந்தரமாக நின்று பேசும், அதை நம்மளை விட்டுட்டு எங்கேயுமே போவேன். உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் நான் பேசும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா டவுட் பட்டன்ல மெடி எல்லாங்கிறீங்க அப்படின்ட்டு,
அப்புறம் நாங்கள் சர்ச்சு போனோம், நாங்கள் ப்ரேயர் பண்ணுவோம். ஆமாம், அதை நான் உங்கள்கிட்ட சொல்லவும் செஞ்சேன். ப்ரேயர் பண்ணிட்டு இது ஏசப்பா இது எப்படி முடியும், இந்த மாதிரி ஒன்று சொல்கிறாங்களே அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள்லாம் ப்ரேயர் பண்ணோம். ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை, சரி இது வந்து நம்ம சரியான ஒரு இதில் தான் இறங்குறோம். எங்களுக்கு எல்லாருக்குமே டவுட்டு தான், என்னமோ சொல்கிறாங்க, ஏதோ பிளான்னு சொல்கிறாங்க, ஏன்னா இது வேலைக்கு ஆகுமா தெரியலையே அப்படின்ட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணிட்டு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, விசுவாசம் வந்துச்சு. இல்லை அந்த பையன் பேசுறத பார்த்தா ஒரு இது இருக்கு, கட்டாயம் முடியும். ஆக்சுவலி உண்மையாக ஒன்று சொல்லட்டுமாண்ணா, இப்போ நீங்கள் அந்த ப்ரே பண்ணி உண்மையாக பொய்யான்றது பண்ணீங்களா, இதே மாதிரி சில மக்கள் எப்படி இருக்காங்கன்னா அதில் தான் உங்கள்கிட்ட எப்படி சாமி கிட்ட பூ போட்டு இது வந்து உண்மையா பொய்யா அந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்கிட்ட வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. பிரபஞ்சத்திட்ட ரொம்ப ப்ரே பண்ணியிருக்காங்க. மக்களுக்கு நல்லது பண்ணணும், அந்த ஒரு சந்தோஷம். இன்னொன்று என்னன்னா, இப்போ நீங்கள் தூத்துக்குடியில் இருக்கீங்க, எப்போ வந்தாலும் நான் ஃபோன் பண்ண, தம்பி வீட்டுக்கு வாங்க. ஆமா, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு எங்க கிடைக்கும்? நிறைய பேருக்கு இது மாதிரி நீங்க இன்னும் நல்லது பண்ணணும், உங்க மூலமா நிறைய பேர் இன்னும் பயன்பெறணும். கண்டிப்பா நான் என்னோட ப்ராசஸ் வந்து நான் யாருக்கும் வெயிட் லாஸ்லாம் நான் பண்ணி கொடுக்கல. சரிங்க, அது ஒரு உயிர், அது ஒரு வாழ்க்கை, அந்த பிறப்புக்கான காரணம் இருக்கு. அது வந்ததை அடையிற வரைக்கும் கஷ்டம் இல்லாமல் அந்த வாழ்க்கையை அவங்க எப்படி எடுத்துட்டு போகணும், இதுதான் என்னோட வேலை, வேற ஒண்ணுமே கிடையாது. அதை நம்ம தூண்டி விட்டுட்டோம்னா டெய்லியும் ப்ராப்பராக பண்ணிட்டே இருப்பாங்க, சக்ஸஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும், வேற ஒன்றுமே இல்லை. எனக்கு ஹாப்பி என்னன்னா, இன்னும் நிறைய மக்கள் இது மாதிரி பலனடைஞ்சு ஒரு இது பண்ணோம். ஏன்னா இப்போ நாளை குண்டா இல்லை, ஆனால் ஒருத்தவங்க குண்டா இருக்கிறவங்கள பார்த்தா அவங்க என்ன கஷ்டப்படுவாங்க, அந்த உடம்புல என்ன பிரச்சனை இருக்கு. ஏன்னா எனக்கு இப்போ அந்த உடம்பை பார்த்தோன்னே உடம்புல என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல ராகுலுக்கு வந்து இந்த அளவுக்கு பண்ணி கொடுக்க காரணம் என்னன்னா, அந்த உணர்வு தான். ஒரு உடல் வந்து ஒரு பிரச்சனையை இருக்கும்போது அந்த பிரச்சனைனால என்னென்னலாம் சந்திக்கிறாங்களோ அதை நான் உணர்ந்தேன்னா அதை சக்ஸஸ் கொடுக்குறேன் ரொம்ப ஈஸி. ஆனால் அதை நான் உணராமல் நான் சக்ஸஸ் கொடுக்கணும்னா எப்படி கொடுப்பேன்? புரிஞ்சுதா உங்களுக்கு? ஃபிசிக்கலாக இது வந்து வேற, பட் மென்டலாக நான் நிறைய புரிஞ்சுக்கணும். மனநோயை சரி பண்ணிட்டோம்னா உடல் நோயை வந்து ஈஸியாக சரி பண்ணலாம். இப்போ ராகுல் சொன்னால, என்னை வந்து இது வரைக்கும் யாருமே வந்து முடியும்னு சொன்னதே இல்லை, வேஸ்ட் முடியாதுன்னு சொன்னேன், நான் முடியும்னு சொன்னல. அந்த இடத்துல ராகுலுக்கு ஒரு மனநிலை என்னவா இருந்திருக்கும், எனக்கா ஒரு சப்போர்ட் இருக்குன்னு இருக்கும்ல. ஸோ அதோட பலன் கிடைக்கும் போது அதை நம்ம பர்சனலாக பேசிட்டு போயிடுறோமா, அதெல்லாம் வந்து நம்ம வீடியோவில் இது பண்ண முடியாதனால இது பண்ணல. பட் ஹாப்பி தான். ஆனால் சில மக்கள் வந்து என்னன்னா, உடனே எனக்கு வேணும், நான் காசு கொடுக்குறேன். அதே மாதிரி சில பேர் வந்து ப்ரெஸ்டேஜ் பார்க்குறாங்க. குரு வந்து எந்த வயசுல வேணா இருக்கலாம், எங்க கத்துக்கிட்டு வந்தோம், எத்தனை பேர் பண்ணியிருக்கோன்றது தான் இருக்கு. இதுல வந்து நீ சின்ன பையன், நீ உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா என்னோட அனுபவம் வேற. அது உங்களை மாதிரி என் கூட டிராவல் பண்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மக்களே, இந்த வீடியோவை இப்போ நீங்க ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. இது ஸ்கிரிப்டடோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதே மாதிரி உங்களுக்கும் நேச்சுரலா பர்மனன்ட் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஆன்லைன் மூலியமா நீங்க இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் எங்க கிட்ட நீங்க வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு எங்க ப்ராசஸை பத்தி எனி என்கொயரிஸ் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், அது கான்டாக்ட் பண்ணி எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான், மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோ இன்னும் உங்களுக்கு வர்றதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.